வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி 2026 வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த தேர்வுகளுக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டக்ட் பண்ணிட்டு வரோம். டெஸ்ட் நம்பர் 13க்கான ஆன்சருக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி சீர் செய்க. தையல், தங்கம், தோடு, தும்பி. இவற்றை அகர வரிசைப்படி சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தங்கம், தும்பி, தையல், தோடு. இதற்கு முன்பு நடந்து முடிந்த 12 டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்டில் டெஸ்ட் பேட்ச் 2026 என்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா 12 டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸும் பிடிஎஃப் படிவில் கிடைக்கும். அன்றாட நியூஸ் பேப்பர் ஆகட்டும், அப்டேட் பண்ணக்கூடிய டிஎன்பிசி மற்றும் மற்ற தேர்வுகளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஜாயின் பண்ணிங்க. இரண்டாவது கேள்வி, சரியான வரிசையை தேர்க. அன்பு, ஆடு, இலை, ஈகை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆல்ரெடி சரியான வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. மூன்றாவது கேள்வி, அகர வரிசைப்படி எழுதுக. மல்லிகை, முல்லை, மாம்பழம், மெழுகு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மல்லிகை, மாம்பழம், முல்லை, மெழுகு. அடுத்த கேள்வி, வரிசைப்படுத்துக. கிளி, காக்கை, கூகை, கெண்டை. ஆன்சர் ஆப்ஷன் பி, காக்கை, கிளி, கூகை, கெண்டை. ஐந்தாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. வண்டி, வீடு, வெண்ணெய், வாசி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வண்டி, வாசி, வீடு, வெண்ணெய். ஆறாவது கேள்வி, சரியான வரிசை எது? பூனை, பை, பெட்டி, பொட்டி. ஆன்சர் ஆப்ஷன் பி, பூனை, பெட்டி, பை, பொட்டி. அகர வரிசைப்படி சீர் செய்க. செடி, சிங்கம், சொல், சுற்றம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிங்கம், சுற்றம், செடி, சொல். அடுத்து வரிசைப்படுத்துக. தட்டு, தீபம், துணி, தேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தட்டு, தீபம், துணி, தேன். ஒன்பதாவது கேள்வி, சொற்களை வரிசைப்படுத்துக. ஏணி, ஐவர், ஒட்டகம், ஓடம். ஸோ சரியாக அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏணி, ஐவர், ஒட்டகம், ஓடம். அடுத்து அகரவரிசைப்படி அமைத்து தொடரை தேர்வு. ஆன்சர் பாருங்க. நாடு, நொண்டி, நேர்மை, நுரை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாடு, நுரை, நேர்மை, நொண்டி. 11வது கேள்வி, சீர் செய்க. பாக்கு, பனை, பால், பானை. ஆன்சர் ஆப்ஷன் பி, பானை, பாக்கு, பால், பானை. அடுத்து வரிசைப்படுத்துக. உயிர், ஊக்கம், எறும்பு, 5. ஆன்சர் ஆப்ஷன் பி, உயிர், ஊக்கம், எறும்பு, 5. அகரவரிசைப்படி எழுதுக. காலை, குடை, கேழ்வரகு, கைப்பை. ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி, குடை, காலை, கைப்பை, கேழ்வரகு.
14வது கேள்வி, சரியான வரிசை எது? சக்கரம், சட்டை, சத்தம், சந்தை. ஸோ சரியாதான் அமைஞ்சிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 15வது கேள்வி, வரிசைப்படுத்துக. மக்கள், மலை, மாறி, மாலை. ஸோ இதுவும் சரியாதான் அமைந்திருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 16வது கேள்வி, அரளி என்ற பேச்சு வழக்கிற்குரிய சரியான எழுத்து வழக்கை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அலரிதான். சேம் தான், பேச்சு வழக்கம் எழுத்து வழக்கம் சேம் தான். அடுத்து, அரைஞான் கயிறு என்பதன் சரியான பேச்சு வழக்கு சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரணா கயிறு. ஆப்ஷன் சி. பொருந்தாத வினையை தேர்க. அருவாள், அறிவாள். ஸோ இதுதான் பொருந்தாதது. 19, உயர்ச்சி என்ற பிழையான சொல்லின் சரியான எழுத்து வடிவம் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உயர்ச்சி. சின்ன இரு இச்சு வரணும். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து, ரா பகலாய் என்ற எழுத்து வழக்கிற்குரிய பேச்சு வழக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராப்போலாய். ஆப்ஷன் சி. 21, கத்தரிக்கோல் என்பதன் பேச்சு வழக்கு சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கத்திரிக்கோல். கத்தரிக்கோல் என்பதன் பேச்சு வழக்கு கத்திரிக்கோல். 22வது கேள்வி, முயற்சித்தான் என்ற சொல்லின் பேச்சு வழக்கு வடிவமாக ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முயற்சித்தான். சின்ன இரு இதுதான் தவறானது. பேச்சு வழக்கு சொல். சிகைக்காய் இச்சொல்லின் சரியான பேச்சு வழக்கு சொல்லை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சீயக்காய். சிகைக்காய் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. ஆனால் சீயக்காய் என்பது பேச்சு வழக்கு. 24வது கேள்வி, தொப்புள் என்ற சொல்லின் சரியான தூய தமிழ் சொல், அதாவது எழுத்து வழக்கு எதுன்னு கேட்குறாங்க. கொப்புள். ஆன்சர் ஆப்ஷன் பி, கொப்புள். 25, வாழ்க்கை துணைவி என்பதை குறிக்கும் மனைவி என்ற சொல்லின் பேச்சு வழக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மனைவி. நெய் வராம நான் போட்டு சொல்றதா தற்போதுள்ள பேச்சு வழக்கு. கீழ்காணும் சொற்களுள் சரியான எழுத்து வழக்கு சொல்லை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாயும் காலம். ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து, தண்ணி என்பதன் எழுத்து வழக்கு தண்ணீர். அதுபோல வெந்நீர் என்பதன் எழுத்து வழக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வெந்நீர். தகரனா வரும், ரகரனா வராது. தகரனா தான் சரியான எழுத்து வழக்கு. 28, வியர்வை என்ற சொல்லின் பேச்சு வழக்கு சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வேர்வை. புஸ்தகம் என்ற பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புத்தகம். பேதமை என்ற சொல்லின் பேச்சு வழக்கு வடிவம் என்னன்னு கேக்குறாங்க. பேதைமை. ஆப்ஷன் ஏ. அடுத்து, கூற்று பாருங்க. அலரி என்பது சரியான எழுத்து வழக்கு சொல். இதன் பேச்சு வழக்கு அரளி என்பதாகும். கூற்று, அறிவாள் என்பது சரியான எழுத்து வழக்கு சொல். இதன் பேச்சு வழக்கு அருவாள் என்பதாகும். ஆன்சர் பாருங்க. கூற்று 1, 2 சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, இன்றைக்கு என்ற சொல்லின் பேச்சு வழக்கு வடிவம் இன்றைக்கு என்பதாகும். கூற்று 2, இளநீர் என்பதனை பேச்சு வழக்கில் இளநி என்று அழைப்பார்கள். கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் டி. 33, தவறான கூற்றை கண்டறியன்னு கேட்கிறாங்க.
தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கட்டடம் என்பதன் பேச்சு வழக்கு சொல், கட்டிடம் என்பது தவறானது. சரியான இணையை கூற்றுகளாக கொண்டு விடையலின்னு சொல்றாங்க. கூற்று 1 பாருங்க, அகமுடையான் என்ற எழுத்து வழக்கு சொல் அம்படையான் என பேச்சு வழக்கில் மருவியுள்ளது. ஐயா என்ற சொல்லினை பேச்சு வழக்கில் ஐயா என எழுதுவதுண்டு. இரண்டுமே சரிதான். கூற்று மற்றும் காரணம், இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. 36வது கேள்வி, ஏழாதி எந்த வகை நூல்களில் ஒன்று? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 37, ஏழாதி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கனி மேதாவியார். மருந்து என்ற பெயரில் அமைந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏழாதி. திருகடுகத்தில் 3 மருந்து பொருட்களை பற்றி விளக்கியிருப்பாங்க. சிறுபஞ்சமூலத்தில் 5 மருந்து பொருட்களை பற்றி விளக்கியிருப்பாங்க. ஏழாதியில் 6 மருந்து பொருட்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏழாதி பாடல்களில் எத்தனை அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 6 அறக்கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும். 6 மருந்தோடு ஒப்பிட்டு 6 அறக்கருத்துக்களை கூறியிருப்பாங்க. ஔவையார் இயற்றிய நூல்களில் வாக்குண்டாம் என தொடங்கும் நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மூதுரை. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார். மூதுரை என்ற சொல்லின் பொருள் யாது? முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மூத்தோர் கூறும் அறிவுரை. ஔவையார் யாருடைய அரசவைக்கு தூது சென்றார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதியமான். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை ஏற்படும். ஸோ அந்த போரை நிறுத்துவதற்காக அதியமான் இடத்துல பார்த்தீங்கன்னா ஔவையார் தூது சென்றிருப்பாங்க. மன்னனும் மாசற கற்றவனும் சீர்தூக்கின் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மூதுரை. ஏழாதி என்ற நூல் எம் மதத்தை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சமணம். அடுத்து ஹிஸ்டரியில் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவரை தமிழ்ல இருந்து 45 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 46, பண்பாடு என்ற சொல்லை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பேராசிரியர் எஸ் வையாபுரியார். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சீக்கியர்களின் சதவீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1.72%. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. கீழ்கண்டவற்றில் எது தென்னிந்தியாவில் பேசப்படும் முதன்மையான மொழி அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிந்தி. இந்திய அரசியலமைப்பின் தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 22. ஸோ இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின் இருந்தாலும் ஹிஸ்டரியிலையும் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ எல்லாரும் தெரிந்த ஒன்று. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆண்டாள். இவங்க தான் சூடி கொடுத்த சுடற்கொடின்னு அழைக்கப்படுவாங்க. அத்வைதம் என்னும் தத்துவ கோட்பாட்டை பரப்பியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆதி சங்கரர். மௌரிய பேரரசின் காலத்தில் இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சந்திரகுப்த மௌரியர். உலகளந்த சோழன் என்று புகழ்படுத்தப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். ஐராவதேஸ்வரர் கோயில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாராசுரம். ஐராவதேஸ்வரர் கோவில் எங்கு அமைந்துள்ளதுன்னா தாராசுரம்.
சரியான இணையை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அகிம்சை என்பது தீங்கிழைக்காமை, வாய்மை என்பது உண்மையை பேசுதல், அஸ்தேயம் என்பது திருடாமை, தன்னடக்கம் என்பவை பிரம்மச்சரியம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. இலக்கியமும் ஆசிரியரும் கொடுத்துட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ராமாயணம் வால்மீகியால் எழுதப்பட்டது. மகாபாரதம் வேத வியாசர். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். சைவ திருமுறைகள் எழுதியவர் யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 58வது கோயில்களும் கட்டியவர்களும் கொடுத்திருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன். ஐராதேஸ்வரர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜன். கம்பகரேஸ்வரர் கோயிலை கட்டியவர் மூன்றாம் குலோத்துங்கன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்குறாங்க. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. சரிதான். காரணம், இந்திய மக்கள் பல்வேறு சமயங்களை பின்பற்றினாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் மற்றும் அரசு எந்த ஒரு சமயத்தையும் தனிப்பட்ட முறையில் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து கூற்று காரணம். கூற்று சோழர் கால தேர்தல் முறை குடைவோலை முறை எனப்பட்டது. காரணம், கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பானையில் பெயர்களை எழுதி போட்ட ஓலைகளை பயன்படுத்தினர். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 61வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இவை அனைத்தும் சரி. டோட்டலா 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிந்து நதி பாயும் பகுதியை கிரேக்கர்கள் சிந்து என்று அழைத்தனர். சரிதான். புராண காலத்தில் நமது நாடு பாரத நாடு என்று அழைக்கப்பட்டது. இதுவும் சரி. பாரசீகர்கள் சிந்து என்பதை இந்தி என்று உச்சரித்தனர். ஸோ மூன்றுமே சரியானதுதான். 62வது கேள்வி. சைவ சித்தாந்தம் குறித்து சரியான கூற்றை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 ஆகும். இவற்றை மெய்கண்ட சாத்திரங்கள் என்று அழைப்பர். சிவஞான போதத்தை இயற்றியவர் மெய்கண்ட தேவர். ஸோ மூன்றுமே சரிதான். அடுத்து பேசாளர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஹலபேடு. இப்போ பார்த்தீங்கன்னா துவரா சமுத்திரம்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 64வது கேள்வி. முதலாம் ராஜராஜ சோழன் நிலத்தை அளந்த தரம் பிரித்ததால் பெற்ற பட்டம் என்னன்னு கேட்குறாங்க. உலகளந்த சோழன். ஆல்ரெடி உலகளந்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம், முதலாம் ராஜராஜ சோழன். ஸோ அதையே மாற்றி கேட்டிருக்காங்க. 64க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. முகலாயர் காலத்தில் அரசவை மொழியாக இருந்தது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பாரசீகம். 66வது கேள்வி. சத்தியமேவ ஜெயத்தே வாய்மையை வெல்லும் என்ற சொற்றொடர் எந்த உபநிஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முண்டக உபநிஷதம். உபநிடதம் சொல்லுவாங்க அல்லது உபநிஷம் சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. முண்டக உபநிஷதம். ரிக்வேத காலத்தில் கிராமணி என்பவர் யார்? ரிக்வேத காலத்தில் கிராமணி என்பவர் யார்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. கிராம தலைவர். இவர்தான் கிராமணின்னு அழைக்கப்படுவாரு. சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. மகாவீரர். முதல் தீர்த்தங்கர் ரிஷபதேவர். 24வது தீர்த்தங்கர் மகாவீரர். புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்?
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாரநாத் மான் பூங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் தன்னுடைய முதல் போதனை புத்தர் அவர்கள் நிகழ்த்தியிருப்பாங்க. இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். அஜந்தா ஓவியங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குப்தர்கள். 72 பாணினி எழுதிய அஷ்டதாயி என்பது எதை பற்றிய நூல்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இலக்கண நூல். 73 காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். இவர் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுவார். நவரத்தினங்கள் என்னும் 9 அறிஞர்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2ஆம் சந்திரகுப்தர். பௌத்த சமயத்தின் 4 உயரிய உண்மைகள் எதனை பற்றி விளக்குகின்றன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உலக துன்பங்களும் அதற்கான தீர்வுகளும். உலக துன்பங்களும் அதற்கான தீர்வுகளும். வர்ணாசிரம முறை சரி வேதகால தெய்வங்கள் யாருன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்திரன் பார்த்தீங்கன்னா போர்க்கடவுள் அல்லது மழை கடவுள்னு சொல்லுவாங்க. அக்னி பார்த்தீங்கன்னா நெருப்பு தெய்வம். வருணன் பார்த்தீங்கன்னா மழை மற்றும் நீர் கடவுள். உஷா என்பது பார்த்தீங்கன்னா விடியற்காலை தெய்வம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 77 சமண சமயத்தின் 50 அறங்கள் என்னென்னது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஸோ இருந்தாலும் பார்த்து வச்சுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்று அசோகர் தர்ம விஜயம் என்ற கொள்கையை பின்பற்றினார். காரணம் பார்த்தீங்கன்னா கலிங்க போருக்கு பிறகு வன்முறையை கைவிட்டு அறத்தின் வழியே மக்களை வெல்ல விரும்பினார். ஸோ இரண்டுமே சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 79 கூற்று காரணம் கூற்று குப்தர் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சரிதான். இக்காலத்தில் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் கட்டிடக்கலை உச்சநிலை அடைந்தது. ஸோ இரண்டுமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 80வது சிந்து வெளி நாகரிகம் குறித்த சரியான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். இது ஒரு நகர நாகரிகம். சரி. இவர்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. கரெக்டு தான். செம்பின் பயனை தான் அறிந்திருந்தாங்க. பசுபதி வழிபாடு நடைமுறையில் இருந்தது. ஸோ இதுவும் சரி. அப்போ மூன்றுமே சரிதான். அடுத்து பல்லவர் கால கலை குறித்து சரியான கூற்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. மாமல்லபுரம் ஒற்றைக்கல் ரதங்கள் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவானவை. சரிதான். 2வது மகேந்திரவர்மன் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டார். ஸோ இதுவும் சரி. காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. இது தவறானது. ஸோ அப்போ 1ம் 2ம் சரி. தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரவி. 83 மகாவீரர் பிறந்த இடம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா குண்டகம். குண்ட கிரகம்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பௌத்த மாநாடுகள் நடந்த இடங்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல் மாநாடு ராஜகிரகம். சரிதான். 2வது வைசாலி. 3வது பாடிலிபுத்திரம். 4வது காஷ்மீர். ஸோ 4மே வரிசையாக தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஆப்ஷன் ஏ சரி. திரிபீடங்கள் எந்த சமயத்தின் புனித நூல்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பௌத்தம். திரிபீடகங்கள் எந்த சமயத்தின் புனித நூல்னா பௌத்த சமயம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜி சம்ஸ் வந்து ஒரு 15 சம்ஸ் கேட்டிருந்தோம். 86க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டின் பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு ஆன்சரை செக் பண்ணிங்க. 86க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 87க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 88க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 89க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. 90க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 90வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 91க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 92வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 93வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 93க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 20 என்பது சரியான விடை. 94க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. 95வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 96வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 சரி. 96க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 சரி. 97க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 98வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 99க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 100வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 13க்கான 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்த்தோம். இது மாதிரி நடந்து முடிந்த 12 கொஸ்டினுக்கான ஆன்சரும் பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.